ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற விடணும். கொண்டக்கடலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அரை கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நூறு மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 3 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். தவா சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கத்தில் தோசை வேக விடணும். வெந்ததோ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயே வேக விடணும். இப்போ 2 பக்கமும் வெந்திருக்கு. தோசை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.